எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து புதுசாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாம்பரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, இப்போ ஸ்பெஷல் கிளாஸ் வந்து அட்டன் பண்ண போகிறாங்க, கண்டக்ட் பண்ண போகிறாங்க அவங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது எதை பற்றி அப்படின்னா வந்து இந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறது, அப்புறம் வந்து அந்த சப்ஸ்டான்ஸ் அந்த அப்யூஸ் இருக்குல்ல அதை பற்றிலாம் வந்து அதனால் வந்து என்னென்ன விளைவுகள் இருக்குது, அப்புறம் வந்து அதனால் வந்து எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க, அந்த மாதிரி வந்து வீக்லி வந்து அந்த ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கார்ப்பரேஷன் வந்து டைடப் ஆகிருக்கு. அதாவது இது கிரேஸ் ஃபவுண்டேஷனோட இது வந்து ப்ராஃபிட்காக இல்லை, இது வந்து குட் சிட்டிசன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து 3 மாதம், அதாவது 6th 7th 8th இந்த 3 கிளாஸஸ்க்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மாடியூல்ஸு அப்புறம் வந்து கொடுக்கப்படும். அப்புறம் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க, சைக்காலஜிஸ்ட் வருவாங்க. அங்கே வந்து 15 to 30 minutes வந்து அவங்க ரெகுலர் கிளாஸ் மாதிரி எவ்ரிடே வந்து வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அவங்க வர்றது வந்து ரெகுலர் கிளாஸஸ்க்கு முன்னாடியோ இல்லாட்டி அப்புறமோ வருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அவங்க அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்ட்ருக்கோம், அதாவது ஒரு 16 ஸ்கூல்ஸ்க்கு வந்து இதை வந்து இனிஷியேட்டிவாக எடுத்து பண்ணலான்ட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கிளாஸை வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற கரிக்குலம்லாம் வந்து இது அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ரிசல்ட்டை வந்து பேஸ் பண்ணி இந்த மாதிரி கிளாஸ் எடுத்து அதுக்கு எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நாங்கள் ஃபர்தராக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து அந்த கமிஷனர் வந்து சொல்லியிருக்காரு, பாலச்சந்தர் அப்படிங்கிறவர். இந்த இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு வந்து 5 lakhs வந்து நாங்கள் இதுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு இதுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது சைக்காலஜிஸ்டெல்லாம் ஸ்கூலுக்கு வராங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் எவ்வளோ பேர் வராங்க அப்படிங்கிறத வந்து இந்த வாரத்தில் வந்து ஃபைனலைஸ் பண்ணப்படும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பேர் வருவாங்க, எவ்வளோ பேர் ஸ்டூடெண்ட்ஸை பார்ப்பாங்க, பேசுவாங்க, இதெல்லாம் வந்து இனிமேல் தான் தீர்மானிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸ்டடி மெட்டீரியல்ஸும் வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படும். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த இனிஷியேட் பண்ணி எல்லாத்தையும் வித்தின் 10 days எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு கமிஷனர், கார்ப்பரேஷன் கமிஷனர். இந்த இனிஷியேட்டிவ் எதுக்கு மெயினாக அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தைங்களுக்கு நடுவில் வந்து மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் வந்து அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெயினாக இதை வந்து செய்கிறோம் நாங்கள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து சென்ஸ் ஆஃப் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்புறம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இதெல்லாம் வளர்க்குறதுக்காகவும் தான் இந்த இனிஷியேட்டிவ் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. வீடியோ லெக்சர்ஸு அப்புறம் வந்து அந்த ப்ராக்டிஸ் புக்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அசஸ் பண்ணப்படுவாங்க அந்த கமென்ஸ்மெண்ட் அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த வந்து ப்ரோக்ரஸ் வந்து ட்ராக் அந்த இது பண்ணுவாங்க. அவங்களுடைய ப்ரோக்ரஸ் வந்து எப்படி பண்ணணுமோ அதை மாற்றுறது அந்த பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து என்னென்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த விக்டிம்ஸ் ஆகிடுறாங்க. ட்ரக் அடிக்டாக, அப்புறம் வந்து ஆல்கஹால் அந்த அதெல்லாம் போயிடுறாங்க. அதெல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு அவேர்னஸ் இருக்கணுங்கிறதுக்கு தான் இதை நாங்கள் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது வந்து அவங்களுடைய ஃப்யூச்சரும் க்ரோத்தாக நல்லா இருக்கும், நல்லா க்ளோ ஆகும். அதே மாதிரி வந்து நாட்டுக்கும் இது நல்லது. இந்த அவேர்னஸை வந்து நம்ம கொண்டு வரது வந்து நல்ல விஷயமாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏன்னா இவர் வந்து சொல்லியிருக்காரு, தாம்பரம் மேயர் வசந்தகுமார் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு, இதுதான் இன்டென்ஷன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி வந்து பேட் ஹேபிட்ஸ்குள்ளெல்லாம் போகிறாங்க அப்படின்னா டிப்ரெஷன் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆகும். இதை முன்னாடியே இவங்க வந்து இதை சைக்காலஜிஸ்டெல்லாம் வந்து பேசும்போது வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு மைண்டில் வந்து ஒரு தெளிவு வரும். எது தப்பு இது சரி அப்படின்னு அனலைஸ் பண்ணக்கூடிய பக்குவமும் அந்த பசங்களுக்கு இருக்கும். இது ஒரு நல்ல குட் இனிஷியேட்டிவ். இது வந்து எல்லா ஸ்கூல்ஸு, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸு, காலேஜஸ்லலாம் கூட இந்த மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது வந்து எல்லாருமே வந்து ஒரு நல்ல சிட்டிசனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே நிறைய இருக்குது. அது வந்து நான் இவங்களை வாழ்த்தி சொல்லி நம்ம விடைபெறாங்க. நான் அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and press the bell icon and click the all option. Thank you.